இப்போ வந்து பசங்களுக்கு எக்ஸாம்லாம் வருது. ஆனால் எக்ஸாம் வர்ற பசங்களுக்கு நம்ம வந்து இந்த திசையில் இருக்கிறவங்களுக்கு மார்க்கில் ஏதாவது அடிப்படை மாற்றங்கள் நடக்குமா? அருமை சார். பட்டு வாஸ்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் சொல்லிடலாம். இந்த நம்பர் 1 படிக்கிற குழந்தைங்க இருக்குது இல்லைங்களா, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டுலாம் வருது பார்த்தீங்களா, அந்த வீட்டை மட்டும் நம்ம தனியாக ஸ்டடி பண்ணியிருக்கோம். எப்படின்னா, கிழக்கு முழுவதும் அடைப்பட்ட வீடுகள்லாம் அந்த குழந்தைங்க இருக்குது. கிழக்கு முழுவதும் அடைப்பட்ட வீடுகளில் இருக்க குழந்தைங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்கும், கதை எழுதுகிற திறன் அதிகமாக இருக்கும், இமேஜினேஷன் ஸ்கில் இருக்கும். அப்புறம் வந்து ட்ராயிங் பண்ணுவாங்க, அந்த சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப குட்டி குட்டியான மைனூட்டான வேலைகள்லாம் பண்ணுவாங்க அவங்க. இந்த சினிமா பட இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு வரக்கூடிய குழந்தைங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய குழந்தைங்களாம் அந்த மாதிரி கிழக்கு முற்றிலும் அடைப்பட்ட வீட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க கிளாஸ்லேயோ மார்க்லேயோ காலேஜ்லேயோ ஃபஸ்ட்டாக வர முடியுதே தவிர பர்சனல் லைஃப்பில் அவங்களால ஃபஸ்ட்டில் வர முடியல. என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் வரைக்கும் காப்பி பண்ணி, அதாவது மக்கர் பண்ணி வந்து நம்ம எழுதுவோம். காலேஜ் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எவன்லாம் 40 பேஜுக்கு மேலே எழுதுறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ உள்ள அவங்க யாரும் படிச்சலாம் வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. இதே விஷயத்த நிஜ லைஃப்பில் அப்ளை பண்ணுவாங்க. லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் அது உல்ட்டாவாக மாறி இருக்கும். ஸோ அங்கே வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து அவங்க தோத்துடுறாங்க. அப்போ வாஸ்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து தவறான வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் இது. ஓகே, பொதுவாக ஒரு நல்ல வீட்டில் ஒரு குழந்தைங்க ஆவரேஜாக படிக்கணும், ஒரு 70-80% நல்ல மார்க் வாங்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும் அப்படின்னா வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்கக்கூடிய வீடுகளில், சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்களில், காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் குழந்தைங்களை உட்கார வச்சு படிக்க வைக்கணும். ஸோ இது ஒரு நாள் பண்ணுனா ஆகாது. ஓகே, ஒரு 5th 10th வந்து நல்ல மார்க் வேணும் அப்படின்னா ஒரு 5 years வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்க. சன்லைட்டில் தான் முன்னாடியே சொல்லப்பட்டதான் விட்டமின் டி இருக்குது, அதை நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது படித்த விஷயங்கள் மெமரியில் இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், தற்காலிகமாக பண்ணாது. ஒரு 2 years 3 years வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைங்க சூப்பராக செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ ரொம்ப எப்படி சொல்லணும்னா நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு வீட்டில் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் சூரிய வெளிச்சம் வரும், அந்த பகுதியில் உட்காந்து படிக்கிறது சிறப்பு. ரொம்ப சூப்பரான பதில் சார். மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் 8220544911 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.